சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவிற்கு பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் ஆதரவு அளித்து வருகின்றன. இதுகுறித்தும் அதிமுக தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் செய்தியாளர் ஸ்டாலின் விவரங்களை தர இருக்கிறார். அவருடன் பேசலாம். ஸ்டாலின், அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் தொடர்பாக நடைபெறும் பணிகளின் விவரங்கள் என்ன? ரத்திகா, தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பல்வேறு பணிகளை அதிமுக தொடர்ந்து செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக பல்வேறு கடிதங்களை இன்று அதிமுக தலைவரிடத்தில் கொடுத்துள்ளனர். இன்று நடந்த நிகழ்வுகளை பொறுத்தவரை அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் தமிழக அமைச்சர்களும் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றார்கள். குறிப்பாக அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், எடப்பாடி பழனிசாமி, வைத்திலிங்கம், தங்கமணி மற்றும் வேலுமணி உள்ளிட்ட 6 அமைச்சர்கள் இன்றைய நிகழ்வுகளில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்திருந்தனர். அவர்களை நேரில் சந்தித்து பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் தங்களுடைய ஆதரவை தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தங்களுடைய ஆதரவை கடிதங்கள் மூலமாக அவர்களுக்கு அளித்தனர். சுமார் 2 மணி நேரமாக தற்போது இந்த நிகழ்வானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காலை 11 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வானது தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நேரடியாக வந்து தங்களுடைய ஆதரவு கடிதத்தை கொடுத்து வருகிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை தன்னுடைய தேர்தல் பணிகளை தொடர்ந்து பல்வேறு காலகட்டமாக செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பல்வேறு கூட்டணிகளை அழைத்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதே போல அதிமுகவின் வேட்பாளர் நேர்காணலானது கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றது. தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளை பொறுத்தவரை அதிமுக தன்னுடைய தேர்தல் பணிகளை துரிதமாக செய்து வருவதாகத்தான் அதிமுக வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. ஸ்டாலின், நேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இப்போ வரைக்கும் பல்வேறு அமைப்புகள் ஆதரவு அளித்து தங்களுடைய ஆதரவு கடிதத்தை வழங்கி வருவதாக குறிப்பிட்டிருக்கீங்க. இன்னைக்கு இது மதியத்துக்கு பிறகு வேறு எந்தெந்த அமைப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? தமிழரசன், அதாவது அதிமுகவை பொறுத்தவரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கடந்த ஞாயிற்றுக்கிழமை 7 கட்சிகளை அழைத்து அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதன் பிறகு நேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனை சந்தித்து அதிமுகவின் குழுவினர், அதாவது இந்த கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு குழுவானது அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவை பொறுத்தவரை 4 அமைச்சர்கள் உள்ளனர். குறிப்பாக வைத்திலிங்கம், எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி மற்றும் வேலுமணி ஆகியோர் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அந்த குழுவினர் நேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேலுமணியை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். இன்று மதியத்திற்கு மேல் மற்ற இதர கட்சிகள் 6 கட்சிகளை சந்தித்து இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இந்திய குடியரசுக் கட்சி, அதே போல கொங்கு இளைஞர் பேரவை, சமத்துவ மக்கள் கழகம் உள்ளிட்ட 6 கட்சிகளும், அதே போல தமிழ் மாநில முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் இன்று நடைபெறக்கூடிய இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. இந்த தொகுதி பங்கீடுகளை பொறுத்தவரை ஏற்கனவே அதிமுக முடிவெடுத்திருந்தாலும் கூட்டணி கட்சிகளுடன் ஒப்புதல் பெற்று அதன் பிறகுதான் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அதிமுக தலைமையானது வெளியிடும். அதன் பிறகு தொடர்ச்சியாக தேர்தல் அறிக்கையாகட்டும், அதே போல வேட்பாளர்கள் பட்டியலாகட்டும் இதன் பிறகு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகத்தான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார். தமிழரசன்.